கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய மாதத்தில் முதல் நாளிலே இந்த டெய்லி டிவைஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஜூலை மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உங்கள் நடுவில் நான் பேசி உங்களுக்காக விடுதலைக்காக இந்த மந்த் பிளெஸ்ஸிங்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாதம் தேவனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆதியாகமம் 18 அதிகாரம் 14 வசனம், ஜெனிசிஸ் 18:14. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்வது, உன் தேவனாக கர்த்தராலே கூடாத காரியம் உண்டோ? ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனால எல்லாம் கூடும். ஆமென். எந்தெந்த காரியங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டுக்குதோ, கட்டப்பட்டுக்குதோ, வாய்க்காமல் இருக்குதோ, நடக்காமல் இருக்குதோ, இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, உன் காரியங்களை நான் வாய்க்க செய்வேன், உன் தடைகளை ஒடிப்பேன். காரணம், உன் தேவனால எல்லாம் கூடும். வேதம் சொல்கிறது, மனுஷனால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம், நீங்கள் ஆசீர்வாதம், விடுதலை எதிர்பார்த்து காரியங்கள் நடக்காமல், காரியங்கள் வாய்க்காமல் கட்டப்பட்டு தடைப்பட்டிருக்குதோ, நீங்கள் முயற்சி எடுத்து போராடி கட்டப்பட்டிருக்குதா, இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷங்களை கூடாதது தேவனால எல்லாம் கூடும். காரணம், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த மாதம் விசுவாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய வாக்குத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. இந்த மாதம் உங்கள் தேவனால வியாதிகளை குணமாக்க முடியும், உன் கடனை தீர்க்க முடியும், உன் கண்ணீரை தொடிக்க முடியும், உன் துக்கத்தை மாற்ற முடியும், உன் தடைகளை ஒடிக்க முடியும், உன் காரியத்தை ஜெயமாக மாற்ற முடியும், உன் தேவைகளை சந்திக்க முடியும், உன்னை எல்லா காரியத்தில் தேவன் விடுதலாக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, மகன் மகோ, தேவனால கூடாத காரியம் உண்டோ? உன் தேவனால எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை முடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த ஜூலை மாதம் முதல் நாளில் இந்த டெய்லி டிவைஸ் ஊழியத்து மூலிமா வார்த்தையை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உன் தேவனால் எல்லாம் கூட சொன்னேன் சாமி. எந்தெந்த காரியத்தில் சுவாமி அற்புதம், விடுதலை, ஆசை எதிர்பார்த்து கொண்டுக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் உங்கள் மகிமை காண்பிக்க ஜெபிக்கிறப்பா. உம்மால் வியாதிகளை குணமாக்க முடியும், கடப்பிரச்சனை மாற்ற முடியும், கண்ணீரை துடைக்க முடியும், துக்கங்களை நீக்க முடியும், அவங்க தேவைகளை சந்திக்க முடியும், காரியங்களை ஜெயமாக முடிக்க முடியும், அவங்களை எல்லாத்துல விடுதலாக்க முடியும்ப்பா. நான் விசுவாசிக்கிறேன். இதோ இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, நம்புகிற அத்தனை பேருமையிலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன், தேவனுடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்த கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.